எனக்கு தமிழ் தெரியா, நான் தான் தெலுங்கு பீப்புள். సలార్ ప్రభాస్, బాహుబలి బిఫోర్ ప్రభాస్, ఆఫ్టర్ సలార్ తర్వాత ప్రభాస్. సూపర్ 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 బ్లాక్ బస్టర్. ప్రభాస్ ఇస్ బ్యాక్. ఎలివేషన్స్ వేరే లెవెల్. సూపర్ 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 అల్టిమేట్ మూవీ. సూపర్ 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 ఎక్స్ట్రాడినరీ. సూపర్ సూపర్ బొమ్మ హిట్. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அசல் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. அதான் சூப்பர் 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 ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல எல்லாமே மாதிரி சினிமா எங்கே இருக்காங்களே. சூப்பர் சூப்பர். தஞ்சிஞ்சு பாடுதீங்க. எக்ஸ்ட்ராடினரி, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. సూపర్. బాక్స్ ఆఫీస్ జాతిని మింగుతున్నాం. సూపర్ బ్రో. ప్రభాస్ ఇస్ బ్యాక్ ఆఫ్టర్ బాహుబలి. సూపర్. ఆసమ్. సూపర్. స్పీచ్లెస్. అమేజింగ్. நல்லா இருக்கு. బాగుంది. సూపర్ సూపర్ అన్న. వండర్ఫుల్ ఎక్స్పీరియన్స్. ఓకే బ్రో, బాగుంది. బ్లాక్ బస్టర్. సూపర్ అన్న, బాగుంది సినిమా. మాస్ బ్రో. వచ్చి సెన్సిటివ్ అప్డే. సూపర్ సూపర్. అదిరిపోయింది. అన్ఎక్స్పెక్టెడ్ క్లైమాక్స్. సూపర్. స్పీచ్లెస్. సూపర్. బ్లాక్ బస్టర్. నైస్. వైలెంట్ మూవీ, వైలెంట్. అదిరిపోయిందన్న సినిమా, మామూలుగా లేదు. బాగుంది బ్రో. హిట్. మైండ్ బ్లోయింగ్. సూపర్ అన్న. మైండ్ బ్లోయింగ్. జై రెబల్ స్టార్. చాలా బాగుందండి. కేజీఎఫ్ని కొట్టే మూవీ. நல்லா இருக்கு. సూపర్ 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 సూపర్. షార్ట్ మైండ్ బ్లోయింగ్ గా ఉంటుంది. నైస్. చాలా బాగుంది. తోపు తోపు. సూపర్ 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 యాక్షన్ ఫిల్మ్. వా నో మోర్ వర్డ్స్. సూపర్ అన్న. మెంటల్ మాస్ అంతే. Mass elevations. Prabhas always kills the acting actually, and he's overall super. The film is overall super. ఆసమ్ బ్రో. చింపేశారు అసలు. ఒక్కొక్క సీను గూస్ బంప్స్. చూడండి, నిజంగా థియేటర్లోనే చూడాలా. எப்படி நல்லா இருக்கீங்க. You have to use buds. సూపర్ సూపర్ సూపర్. சினிமானா எలాగుంది படம்? வேற லெவல் ப்ரோ படம். சரிங்களா? பிரபாஸோட ஆக்டிங் செம்ம மாசு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் யாராலையும் எடுத்துட்டு வர முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துருக்காரு பிரபாஸ் இதில். படத்துலையா நீங்கள் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் என்ன சொல்ல வந்திருக்காங்க. ஒரு நண்பனுக்காக படம் தான் இது. சரிங்களா? சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. அதான் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சாலார்னு வைக்காமல் கிரிஞ்சுன்னு வச்சுருக்கலாம். ஃபுல்லாக கிரிஞ்சு ப்ரோ. ஃபுல்லாக டைலாக்ஸ் மட்டும், அந்த மாஸ் டைலாக்லாம் வேறு எதுவுமே இல்லை. படமே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக மொக்க தான். சும்மா டைலாக் பேசுகிறாங்க, ஸ்லோ மோஷன் இது பண்ணுறாங்க, ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. அதான் கிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு, பூமர் அம்மா, ஒரு எதுக்கு இருக்குன்னே தெரியாது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளோதான் படம். வேஸ்ட். செம்ம சூப்பராக இருந்தது படம். படம் ரொம்ப ஆவரேஜ் தான். கேஜிஎஃப் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது இந்த படத்தை. அது ஸ்டோரி லைன் ரொம்ப நீட்டாக சூப்பராக போயிட்டுருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. ஸ்டோரி லைன் இஷ்டத்துக்கு எங்கேயோ கொண்டு போகிறாங்க அவங்க விருப்பத்துக்கு. ரெண்டாவது படத்தோட கதை இதுதான்றதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு தடவை வந்து பார்க்கணும் போல், அந்த மாதிரி இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வர ஆர்டிஸ்டோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சிக்கணும்னா 10 நாள் ஆகும் போல். அந்தளவுக்கு ஊர்பட்ட ஆர்டிஸ்ட் வராங்க படத்தில். இது வந்து பிருத்திவிக்கும் பிரபாஸுக்கும் ஒரு நல்ல கம்பேக்காக தான் இருக்கும் படம். உண்மையிலேயே அந்தளவுக்கு 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க படத்தில். ஆனால் ஸ்டோரி வைஸும் அதுக்கப்புறம் இவங்க பண்ண விஷயம் எங்கே ரொம்ப படத்துக்கு நமக்கு லேக் அடிச்சது, எங்கே படம் மைனஸாக போச்சு அப்படின்னா இவங்க ஃபைட்டுக்கு அரை மணி நேரம் முன்னாடியிலேருந்து ஹைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா தானே இருக்கு. என்ன அதான் பிரபாஸ்க்கும் பிருத்திவிராஜுக்கும் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்ருதிஹாசனுக்கு ரோல் எது கொடுத்தாங்கன்னே தெரியல. அவங்களும் அந்த கேஜிஎஃப் படத்துல பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு கதை கேட்குறாங்க. சும்மா வந்துட்டு கதை கேட்குறாங்க. அவங்க வர்றதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்த சீன் தான் மெயினாக லேக் ஆன மாதிரியே இருந்துச்சு. தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பெருசா சாங்ஸ்னு ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்ன சாங் லைட்டா அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓடுது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு சும்மா அப்படியே ட்ராக் மாதிரி ஓடுது. பெருசா சாங்னு ஒண்ணு இல்லைங்க. நான் ஓப்பனா இல்லை, நைட்டு 10 மணிக்கோ 8:30க்கு போட்டேன் டிக்கெட்டு. ஆமா 8:30க்கு நான் டிக்கெட் போட்டேங்க. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துக்கலாம். படம் வந்து பாருங்க. நீங்க அதான் மேபி கேஜிஎஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அதே மாதிரி தான் போகுது. வேற எந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு கோல்ட் மைனிங் அந்த ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறமா அந்த ராஜாவோட சீட்டுக்காக அடிச்சுப்பாங்களா அந்த ஒரு விஷயம், அப்புறம் புரியாத ஊர் பேரு, அந்த இதெல்லாம் அதே தான் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி எதுவுமே வந்து மாறுற மாதிரி எனக்கு தெரியல. ஃபைட் வருது பாருன்னு அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் அப்போ பிஜிஎம் கொடுக்கலாம். இவங்க பிஜிஎம் கொடுத்துட்டே இருப்பாங்க, நடுவில் திடீர்னு ஃபைட் வரும் அப்படின்ற மாதிரி. சென்டிமெண்ட் சீன்டெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்குது சென்டிமெண்ட்லாம். அதாவது எப்படின்னா கேஜிஎஃப்லாம் சென்டிமெண்ட்டாக ரொம்ப இயல்பாக இருக்கும். இதில் ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம், ஏன்னா நம்மளை அள வைக்கணுமா, அந்த மாதிரி இவங்க இது பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப லேக் அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போன மாதிரி போயிருந்தா கூட இந்த படம் சூப்பர் படம்னு சொல்லியிருக்கலாம். இந்த படம் இந்த அளவுக்கு மைனஸ் ஆனதுக்கு காரணம் இவங்க கொடுத்த ஹைப்பு, பிஜிஎம்லாம் ரொம்ப ஓவராக அரை மணி நேரமாக போட ஆரம்பிச்சதுனால தான் இது கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. ஸ்ருதிஹாசன் படத்துக்கு தேவையே கிடையாது, எதுக்குன்னே தெரியல படத்துக்கு. மற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபாஸ்டா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல முடியாது. உள்ள போய் உட்காந்ததே தெரியல, டக்குன்னு இன்டர்வல் வந்துச்சு, அந்த மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பேசி லேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேவையில்லாத டைலாக்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி பேசி ஸ்ருதிஹாசனுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லி ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. டைலாக் நிறைய யூஸ் பண்ணி ஃபைட்டிங் சீன் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பரவாயில்ல, பார்க்கலாம். ஆனா இப்ப அவங்க ஆக்டிங்காக நல்லா பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்லாவா இருந்துச்சு. யாரா பாத்தீங்களா? எனக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்ப ரிவ்யூக்காக சொல்லுவாங்க, இந்த படத்தை பாருங்க அந்த படம் மாதிரி தான் இருக்கு இந்த படம். வேற எங்கேயும் அவர் படம் மாதிரி தான் அவர் படமே இருக்கு. வேற எதுவுமே மாற்று கருத்தே இல்லை. அவரே எடுத்துட்டு வந்து அவர் படத்தையே திருப்பி ரீரிலீஸ் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரியலங்க. செகண்ட் கூஸ் பம்ப்ஸ்லாம் இல்லைங்க. டு பி ஃப்ராங்க், கூஸ் பம்ப்ஸ் கிளைமேக்ஸ் இல்லை. இன்டர்மீடியட் லைக் நடுவில் இருந்துச்சே தவிர, பட் ஓவராலா கிளைமேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் சுத்தமா இல்லை. ஓகே தான், கேஜிஎஃப்போட கூஸ் பம்ப்ஸ் இருக்கிறது அது இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு என்னன்னா ஒரு செகண்ட்ல கண்ண மூடி ஒருபடி இவங்க 2 பேரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட ஆக்டிங் நல்லா இருந்து, பிருத்திவியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பார்ட் 2ல பார்க்கலாம். படத்தில் கதைன்னு கேட்குறீங்களா? அதான் படத்தில் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாங்கத்தை பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி. அதுக்காக போய் பிரபாஸ் 25 வருஷமாக ஒதுங்கி இருந்த பிரபாஸை ஒரு கூட்டிகிட்டு வராரு உள்ள. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ராஜ்யத்துக்கு இவரும் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்கிறேன், படத்தை அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி எங்கே வேணால் கதையை கொண்டு போகலான்ற மாதிரி முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் வேறு கதை இருந்தாலும் வரும் போல், பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் இழுத்துட்டு போகுது ரொம்ப. 2 ஃபைட் 2 மணி. ஆமா, கண்டிப்பா அது எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். கேஜிஎஃப்லாம் கனெக்ட் ஆகல. ஆனா அதோட கேஜிஎஃப் மாதிரி சில அதே சீக்வல் எடுத்திருக்காங்க. ஆனா கனெக்ட் எல்லாம் ஒன்றும் ஆகல. அது எப்பயே தெரிஞ்சு போச்சு. கேஜிஎஃப்ல இருந்து ஒரு கேஜிஎஃப் 1ல ஒரு வில்லன் நடிச்சிருப்பாரு தெரியுமா, அவரு இந்த கதையில வந்தாரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது கேஜிஎஃப் கூட கனெக்ட் ஆகாது அப்படின்ட்டு. இதை ஒரு தனி யூனிவர்ஸ்ல கொண்டு போறாரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா பார்க்கலாம். ஏரேட்டட் கொடுத்துருக்காங்க. ஆனா அது தேவையில்லை. பார்க்கலாம், எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். உண்மையா சொன்னா ஒரு 5 செகண்ட் தூங்கிட்டேன். 5 நிமிஷமே தூங்கிருப்பேன். தூங்கி எழுந்த போன டைம்ல கேஜிஎஃப் இருக்கும். இல்ல நம்ம சலால தான் இருக்கும் அப்படின்ற வைப்பு தான் இருந்துட்டு. ஓகே தான். எனக்கு அந்த அவர் அதான் எனக்கு என்னன்னா லைக் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேனே, ஸ்டோரி விட்டுருங்க, ஸ்கிரீன் பிளே, தென் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, மியூசிக், அந்த பீக் லெவலு, அதுக்கப்புறமா வந்து ஒரு விதமான அந்த ஃபிளாஷ் மோட் எல்லாமே ரெடி பண்ணுவார் தெரியுமா, அந்த ரெடி எல்லா நேரம் ஓட்டின மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கரெக்டான இடத்துல ஃபைட்டு கரெக்டாக கொடுத்து அதுக்கான பிஜிஎம் அந்த டைமில் போட்டுதாங்கன்னா ஓகே பரவாயில்ல. இவங்க சண்டை வருது பாருன்னு நம்மளை அப்படியே காக்க வச்சதே நமக்கு ரொம்ப லேக் அடிச்சிருச்சு, ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. தவிர்த்துருக்கலாம். ஆவரேஜ் தான் படம்.
பயங்கரமான வைலன்ஸு வைலன்ஸ் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. சண்டை காட்சி எல்லாமே ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஃபேமிலி டான்ஸ் சண்டை பார்க்க முடியாது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா வைலன்ஸ் வரப்போகுதுன்னு நம்மளை அரை மணி நேரம் வைலன்ஸுக்கு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நம்மள அந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு ரொம்ப திணிக்கிறாங்க நம்மகிட்ட. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்டோரியை மட்டும் அப்படியே சின்ன சின்ன கரெக்ஷன். நம்ம பழைய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேஜ் திருப்பி இருப்பாரு. அங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி அடிச்சுட்டா ஓகே இது மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம இது சலார்னு எடுத்துருவோம். அவ்வளோதான். சலார் மீனிங் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானே போய் பார்க்கணும். சலார் சத்தியமாக மீனிங் தெரியலங்க.